ஹலோ மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, மாடு ஒன்று இறந்துருச்சு. அதுக்கு ஏதோ இது வரைக்கும் நாங்கள் தோணுது கிடையாது செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஜாதகம் போய் பார்த்த இடத்துல இந்த மாதிரி சொன்னாங்க. சரி அதை செஞ்சிடலாமே அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல தாங்க மழை பெஞ்சனால வலிக்கு உள்ளே விழுந்துச்சா எப்படி இறந்துச்சு தெரியல. இருந்தாலும் நம்ம கோமாதுக்கு செய்ய வேண்டியது கொஞ்சம் பாவம் செய்யலை. ஆனால் அதுவாக இறந்துருந்தாலும் இந்த இடத்துல இறக்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டம். அது நம்மளை பாதிக்கிற விஷயமா கூட இருக்கலாம். அதனால் இதை செய்ய சொன்னாலும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ வந்துருக்குங்க. பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் வந்து பொங்கல் ரெடி ஆகிட்டு சாமி கும்பிட்டுட்டு விரும்புங்க சாமி கும்பிட்டுட்டு சரி செய்யலான்ட்டு இது வந்து மாட்டுக்கு கொடுத்துடலாம், இது நாங்களும் சாப்பிட்டுக்கலாம் மக்களே. அதனால் பசங்க அவங்க தான் செய்யணும், அவங்க இடம் தான். இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தனால நானும் கொஞ்சம் செஞ்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து கோமாதா எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் இருக்குது அதை கூட்டி விடும்போது உங்களுக்கு இது வந்து குழந்தைங்களுக்கு நாங்கள் குழந்தைங்களாம் ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்காங்க. பொங்கல்லாம் கொடுத்துருவோம். மக்களே பார்த்துக்கங்க, எங்கள் வீட்டுக்காரர் தேங்காய் உடைக்க போகிறாரு. இங்கே பாருங்க, தேங்காய் உடைக்கிறதுக்கு கத்தி ஊர்லேருந்து கொண்டு வந்துடலைங்க. இருந்தாலும் இரவல் வாங்கவும் மனசு இல்லைங்க. அதனால் உடனே செய்யணுன்றதுக்காக பாருங்க கல்லை வச்சு உடைக்கிறாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக உடச்சிங்க. ஏதோ கோமாதா மனசு கொஞ்சம் நல்லா மனசு இறங்கி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வேணாங்க. ஒரு பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த பிஸ்னஸ் நல்லா போனால் போதுங்க. அப்படி நிமிருங்க, உங்கள் பொறுமையாக சாமி சூட ஏற்றுங்க. டக்கு 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 ஒரு குழந்தைங்களாம் பாருங்கள் பொங்கல் நாங்கள் சாப்பிட்றதுக்காக எல்லாம் வெயிட்டிங்கில் உட்காந்துருக்குறாங்க. சொல்லு சாமி கும்பிடுங்க. ஓகே, எல்லாரும் சாமி கும்பிடுங்க. கோமாதா எனக்கு நல்லபடியா பையி அத சொல்லிட்டா வா அப்படி சொல்லு. மாடு கொடுக்கறதையும் எடுத்துடலாமா? பூசிக்கிறீங்களா பூசணுமா? சுடுது, பூசி விடுங்க. வாங்க 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 வாங்க. அவ்வளோ அப்போ நான் போட்டுக்கிறேன். ஆஃப் பண்ணிடு ஆஃப் பண்ணு. மக்களே பழத்தை வாங்கிச்சுக்கோ மாதா. சாப்பாடு எப்படியோங்க பயமா இருந்துச்சு வாங்காதுன்னு நினைச்சோம். அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கு. பின்னாடி மாடு வருது, அதுக்கு பழத்தை கொடுங்க. தொட்டு கும்பிட்டுக்கங்க. தொட்டு கும்பிடுங்க. போதுமா? இருக்கா வெடி வச்சப்போ எங்க இருந்தா அதான் கேக்குறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாது. ஹாய் மக்களே, இங்கே வரும் குலதெய்வ கோயிலுக்கு வந்தாச்சு. நம்ம கோயில் குலதெய்வ கோயில் இதுதாங்க, ஐயனார் கோயில் இது. ஹாய் ஹாய் ஹலோ மக்களே. ஹாய் ஹலோ மக்களே, நான் தெரியல. ஹாய் ஹலோ மக்களே, குலதெய்வத்துக்கு வந்தாச்சுங்க. பாருங்க பொங்க பானை வாங்கிட்டு வந்து பொங்கல் வச்சாச்சுங்க. வச்சுட்டு இப்போது சாமி கும்பிட கிளம்புறாங்க. அங்கே பூசாரிட்ட கொடுத்து அபிஷேகம் பண்ணுவாங்க. நீங்கள் எடுத்துக்கங்க அப்படி பார்த்து. ஓகே அப்படியே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க தோட்டம் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. நான் வந்து இங்கே இழந்த பழ மரம். அப்புறம் அங்கே உள்ள இதை வந்து குத்தகைக்கு எடுத்துருக்காங்களாங்க. முன்னெல்லாம் ஈஸியாக நாங்கள் உள்ளே போயிடுவோம், இப்போல்லாம் வந்து போக முடியறது இல்லைங்க. ஹாய் மக்களே, இங்கே பாருங்க இழந்த பழம் சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா சுற்றி வயக்கால். இதுதாங்க குலதெய்வ கோயில்.
ஹாய் மக்களே, முடிஞ்சிச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. சாமி கும்பிட்டாச்சு. அங்கே குலதெய்வத்துக்கு வந்து அவசர அவசரம் சாமி போகிற மாதிரி ஆகிப்போச்சுங்க. இன்னொரு டைம் வரும்போது உங்களுக்கு நல்லா ஃபுல்லாகவே வீடியோ எடுத்து கண்டிப்பாக. இப்போ நாங்கள் 2 பேர் மட்டும்தான் வந்தோம். அவ்வளோதாங்க. இந்த குலதெய்வ கோயில் இங்கே கோயில் கட்டுங்க. இதெல்லாம் இடிச்சிட்டு கட்ட போகிறாங்களா, கும்பாபிஷேகம் நடத்துவோம்னு நினைக்கிறேன். ஓகே மக்கள், நாங்கள் போதும் ஏற்கனவே எடுத்துகிட்டு ஃபுல்லாக. ஓகே மக்களே, டைம் ஆச்சு. நாளைக்கு ட்ரெயின் கிளம்புனா தான் நாளைக்கு ஊருக்கு போக முடியும். மற்றும் நம்ம ஊரில் வந்து சந்திப்போம். இப்போ ட்ரெயின் ஏறிட்டு உங்களுக்கு. ஓகே மக்களே, பாய். தான் நம்ம குலதெய்வத்தில் பழைய கோயிலுங்கிற பார்த்தீங்களா, உளுந்து போட்டிருக்காங்க. உளுந்து இது பார்த்தீங்கன்னா கொய்யா மரம். இப்போ பார்த்தீங்கன்னா தோட்டம் வச்சுட்டாங்க நிறையா. வேறு தோட்டம் என்ன நாருது கொய்யா பூச்சிட்டு. முன்னெல்லாம் கோயில் வந்து கேட்டு வந்து திறந்து இருக்குங்க. இப்போ என்னவோ குத்தகைக்கு எடுத்துருக்கனால வந்து பூட்டி வச்சுட்டாங்க. அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அங்கே பாருங்க, இனிமேல் நம்ம வந்து பூசாரி இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் பாருங்கள், எல்லாம் குத்தகைக்கு எடுத்துருப்பாங்க போல். உள்ளே எல்லாம் தென்னை மரம், கொய்யா மரம் இதெல்லாம் இப்போ காட்ட முடியலைங்க. நல்லா அது இன்னொரு டைம் வரும்போது எல்லாத்தையுமே கும்பாபிஷேகம் நடக்கும்போது காட்டுறேங்க. எங்களுக்கு கிளம்பியாச்சு, மணி ஆயிடுச்சு. இதாங்க, இயற்கையோடு இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் தனியாக வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பிள்ளைங்களோட வந்தால் கொஞ்சம் நல்லா என்ஜாயாக இருக்கும். இப்போ தனியாக 2 பேர் மட்டும் தானே வந்திருக்கோம். சரி, அதனால் சரி இன்னொரு டைம் வரும்போது பாப்பா வெளிநாட்டிலேருந்து 6 மாதம் கழித்து வரேன்னு சொல்லியிருக்கா. வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம சாமி கும்பிட்லான்ட்டு இருக்கிறோம். அப்புறம் கிடா வெட்டலாம் இருக்குது. நான் அம்மா வீட்டு குலதெய்வத்துக்கு அங்கேயும் போகணும். இப்போ அங்கே போக முடியாதுங்க. இன்றைக்கி நைட்டு ஊருக்கு கிளம்புனா கல்யாணம் எல்லாம் ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு. இன்றைக்கி கிளம்புறேங்க. ஓகே மக்களே, பாய். அங்கே போய் நம்ம ஊரில் சந்திப்போம்.